வியூவர்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னா, எப்பவுமே நாம சினிமாவை பத்தி பேசுவோம், சினிமா நடிகர் நடிகைகளை பத்தி பேசுவோம். அந்த வகையில இப்போ நாம சின்ன திரை நட்சத்திரங்களை பத்தி தான் பேச போறோம். இவங்களை பத்தியும் நாம ஆல்ரெடி நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். அந்த வகையில பாத்தீங்கன்னா செலிபிரிட்டிஸ் அப்படின்னாலே அவங்களுடைய எல்லா விஷயங்களையும் நாம ரொம்பவே கவனிப்போம். அதாவது அவங்க போடக்கூடிய வீடியோஸ், விளாக் இது எல்லாமே ரொம்ப விரும்பி பார்ப்போம். ஏன்னா அவங்களோட டே லைஃப் எப்படி போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு மக்களுக்கு ரொம்பவே ஆர்வமா இருக்கும். ஏன் அப்படின்னா அவங்களெல்லாம் நாம தினமும் டிவில பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ பர்சனல் லைஃப்ல அவங்க எப்படி இருப்பாங்க, என்ன மாதிரி எல்லாம் ஃபுட் எடுத்துப்பாங்க, எப்படி எல்லாம் டிராவல் பண்ணுவாங்க, எப்படி ட்ரெஸ்ஸிங் பண்ணுவாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக மக்கள் ரொம்பவே ஆர்வம் காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனாலதான் சின்ன திரை பிரபலங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா கம்பல்சரி இன்ஸ்டால இருப்பாங்க. அதே மாதிரி யூடியூப் சேனல் வச்சு பர்சனலா ரன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இது ஒரு இன்கம்மாவும் இருக்கும். அவங்களோட டே டு டே லைஃபுமே எப்படி இருக்குன்றத மக்களுக்கு வெளிப்படுத்துற விதமாகவும் அமையும். அந்த வகையில பாக்குறப்போ செலிபிரிட்டிஸோட கல்யாணம் அப்படின்னா அது ரொம்ப பெரிய பேசு பொருளா பேசப்படும். ஏன்னா அவங்க கல்யாணம் அப்படின்னா ரொம்ப பிரம்மாண்டமா நடக்கும். எடுத்ததுல இருந்து அந்த ஃபங்க்ஷன் முடிகிற வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் டான்ஸ், பாட்டு, ஸோ ரொம்ப கலகலன்னு இருக்கும் அந்த ஃபங்க்ஷனே. ஸோ செலிபிரிட்டிஸ் கல்யாணம் அப்படின்னாலே அப்படிதான் இருக்கும். அதை தாண்டி கல்யாணம் அவ்வளோ பிரம்மாண்டமா பண்ணிட்டு திருப்பி கொஞ்சம் மாதங்கள்லேயே பாத்தீங்கன்னா டிவோர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவங்களே அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இதையும் வந்துட்டு போட்டோ ஷூட்லாம் பண்ணி கொண்டாடுவாங்க. அந்த அளவுக்கு ஒவ்வொரு விஷயமும் நிறைய நடந்துட்டு இருக்கு. ஸோ செலிபிரிட்டிஸோட கல்யாணம் ஒரு பக்கம் பேசு பொருளா இருக்கு அப்படின்னா செலிபிரிட்டிஸோட டிவோர்ஸ் இன்னொரு பக்கம் பேசு பொருளா போய்கிட்டு இருக்கு. ஸோ சின்ன திரையை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் இதே மாதிரி பிரம்மாண்டமா கல்யாணம் பண்ணி ரொம்ப ஜாலியான லைஃப் எல்லாம் வாழ்ந்துட்டு அதுக்கப்புறமா டிவோர்ஸ் பண்ணி இப்போ சிங்கிள் பேரண்டா தன்னோட குழந்தைகளை வளர்த்துட்டு இருக்கக்கூடிய நடிகைகள் யார் யாரு அப்படின்றது தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். ஃபர்ஸ்டா நம்ம பார்க்க போறது விஜய் மகேஸ்வரி. இவங்க ஒரு ரியாலிட்டி ஷோ மூலமா தான் இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தாங்க. வந்ததுக்கு அப்புறமா இவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்தது. ஒரு சில படங்களையும் சின்ன சின்ன கேரக்டர்ஸ் பண்ணியிருக்காங்க, நிறைய ஆங்கரிங் பண்ணியிருக்காங்க, ஈவெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி விஜய் டிவில ஒரு சீரியல் பண்ணியிருந்தாங்க, லீட் ரோலா பண்ணியிருந்தாங்க. இவங்க 2005 வீட்டுடைய சம்மதத்தோட கல்யாணம் பண்ணாங்க. அதாவது அவங்க பேரண்ட்ஸ் யாரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றாங்களோ அவங்கள தான் பண்ணிப்ப அப்படின்னு சொல்லி லவ் எல்லாம் இல்லாம பேரண்ட்ஸோட சம்மதத்தோட அவங்களுக்கு பிடிச்ச ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல 2005 கல்யாணம் பண்ண இவங்களோட லைஃப் ரொம்பவே நல்லா தான் போச்சு. சடனா பாத்தீங்கன்னா 2010 இவங்க பிரியறோம் அப்படின்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கறாங்க. ஏன் அப்படின்னா ரெண்டு பேருக்கும் நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. குழந்தைய வளர்க்கறதுல ரெண்டு பேருக்குமே நிறைய போட்டிகள் இருந்துட்டு இருக்கு. ஸோ அவரோட கரியர் தான் அவருக்கு முக்கியம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோ எங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்கல, இப்படிப்பட்ட ஒரு டாக்ஸிக்கான லைஃப்ல நான் இருக்க விரும்பல, ஸோ நான் பிரேக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரேக்கப் பண்ணி டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ டிவோர்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா செகண்ட் மேரேஜ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த டைமிங்ல நிறைய கான்ட்ரவர்சியான விஷயங்கள்லாம் வந்தது. ஏன்னா செலிபிரிட்டிஸை பொறுத்த வரைக்கும் ஜாலியா லவ் பண்ணுவாங்க, ஜாலியா கல்யாணம் பண்ணுவாங்க, டிவோர்ஸும் ஈஸியா பண்ணிடுவாங்க, அடுத்து செகண்ட் மேரேஜ் அப்படிங்கிறது இன்னும் ஜாலியா பண்ணுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு இது எல்லாமே ஒரு நார்மலான விஷயம் தான் அப்படின்ற மாதிரி பேசப்படும். ஸோ அதுல விஜய் மகேஸ்வரி ரெண்டாவதா கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. நிறைய விமர்சனங்கள் வந்தது. ஆனா விஜய் மகேஸ்வரி இன்னைக்கு வரைக்கும் செகண்ட் லைஃப் அப்படின்னு ஒண்ணு சூஸ் பண்ணாம தன்னோட பையனுக்காகவே அவங்க வாழ்ந்துட்டு வராங்க. அந்த பையனை வளர்க்கறதுல தான் என்னோட முழு குறிக்கோளுமே இருக்கு, அதை தாண்டி வேற எதுவுமே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லுவாங்க. எப்பவுமே நிறைய இன்டர்வியூஸ்ல அவங்க அப்படிதான் சொல்லியிருக்காங்க, பையனுக்காக நான் வாழுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ ரீசெண்டா கொடுத்த ஒரு இன்டர்வியூல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எனக்குன்னு ஒரு பர்சன் பர்சனலா இருக்காங்க, அவங்கள நான் வந்து அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்றதுக்கு விரும்பல, பட் என்னோட பர்சனல் லைஃப்ல என்னோட ஹாப்பினஸ்க்கு என்னோட சேட்னஸ்க்கு எல்லாத்துக்கும் தோல் கொடுக்கிற மாதிரி ஒரு பர்சன் இருக்காங்க. ஆனா நான் அவங்கள மேரேஜ் எல்லாம் பண்ணிக்கவே இல்லை. ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட்ல இருக்கும், அதை தாண்டி ஒரு கிரஷாவும் இருக்கும், அது லவ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனா நாங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு எல்லாம் சேர்ந்து வாழக்கூடிய ஐடியா இல்ல. சோ ஒருத்தர் தூரமாவே இருந்தாலும் எங்களோட சுக துக்கங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய வகையில நாங்க இருக்கோம். எனக்கு அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் போதும். இந்த கல்யாணம் திரும்பவும் ஒரு கஷ்டத்துல போயிட்டு என்ன வந்து தள்ளுறதுக்கு நான் ரெடியா இல்ல அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ அவங்க சிங்கிள் பேரண்டா இருந்து
இருந்து தன்னோட பையனை வளர்த்துக்கிட்டு வராங்க. அதை தாண்டி அவங்களுக்கு பர்சனல் லைஃப், அவங்களோட பர்சனல் அப்படின்னு சொல்லி ஒரு பர்சனையும் பெஸ்டியா வச்சிருக்காங்க. அடுத்ததா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பரிச்சயமானவங்க தான். கண்டிப்பா இவங்களோட நடிப்பு பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. எஸ், ரேஷ்மா பசுப்புலேட்டி அவங்கள பத்தி தான் நம்ம பேச போறோம். புஷ்பா அப்படின்னு சொன்னாலே இவங்களோட ஞாபகம் தான் நமக்கு வரும். சோ அந்த மாதிரி இவங்க ஒரு படத்துல ஒரு ஸ்ட்ராங்கான ரோல் பண்ணியிருந்தாங்க. அது எவ்வளவுதான் நெகட்டிவான ரோலா இருந்தாலும் அதை காமெடியா மாத்தி மக்களை ரசிக்க கூடிய வகையில தான் அவங்களோட நடிப்பு இருந்தது. சோ சினிமாவை தாண்டி நிறைய சீரியல்ஸும் அவங்க பண்ணிருக்காங்க. ரீசெண்டா அவங்க பண்ண சீரியல் வந்து பாக்கியலட்சுமி, அதுக்கப்புறம் இப்ப சீரியல் பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலும் பாக்கியலட்சுமியில அவங்க பண்ண கேரக்டர் தான் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. சோ லாஸ்டா அவங்கள நெகட்டிவா காட்டினாலுமே அவங்க ரொம்ப நல்லவங்க, அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்க நல்லவங்க தான் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. சோ ரொம்பவே ஸ்ட்ராங்கான கேரக்டர்ஸ் எடுத்து பண்ணக்கூடியவங்க தான் ரேஷ்மா. சோ இவங்க வந்து ஒரு கல்யாணம் இல்ல, 2 கல்யாணம் இல்ல, 3 கல்யாணம் இவங்க பண்ணிருக்காங்க. சோ 3 கல்யாணமுமே தோல்வியில தான் முடிஞ்சிருக்கு. இவங்க ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ணி யூஎஸ்ல போயிட்டு செட்டில் ஆயிருந்தாங்க. சோ அப்ப இவங்களுக்கு ஒரு மகன் பிறந்திருக்காங்க. அந்த மகனுக்கு உடம்பு சரியில்லாம இருந்திருக்கு. இவங்க பிரேக்கப்பும் பண்ணிருக்காங்க. அதே டைமிங்ல டிவோர்ஸ் ஆயிருக்கு. சோ அந்த மகன் வந்து எதிர்பாராத விதமா இறந்தும் போயிருக்காரு. சோ இந்த விஷயத்த அவங்களே வந்துட்டு பிக் பாஸ்லயும் சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு செகண்ட் லைஃப் நல்லபடியா அமையும் அப்படின்னு சொல்லி செகண்ட் லைஃப்ல போயிருக்காங்க. அதுவும் இவங்களுக்கு செட் ஆகல. திரும்பவும் தேர்ட் லைஃப்ல போயிருக்காங்க. அதுவும் இவங்களுக்கு செட் ஆகல. ஆளை விடுங்கப்பா சாமி, இனி கல்யாணமே வேணாம் அப்படின்னு சொல்லி வெறுத்தவங்க இப்போ தன்னோட மகன்களை தனியா வளர்த்துக்கிட்டு வராங்க. இவங்களுக்கு இப்ப 2 பசங்க இருக்காங்க. சோ அந்த 2 பசங்களுடைய ஒரு லைஃப் தான் எனக்கு ரொம்பவே முக்கியம். அவங்களோட ஹாப்பினஸ் தான் எனக்கு முக்கியம். அவங்களோட growth எனக்கு ரொம்ப முக்கியம். சோ அதுக்காக என்னோட பர்சனல், என்னோட ஹாப்பினஸ் எல்லாத்தையும் நான் விட்டுட்டு என்னோட பசங்களுக்காக மட்டுமே நான் வாழ போறேன். இனி நான் எந்த கேரக்டர் வந்தாலும் படங்கள் பண்ண போறேன். என் பசங்களுக்கு என்ன தேவையோ அதை நான் சேர்த்து வைக்கணும். என்னோட பர்சனல் லைஃப் எனக்கு டோட்டலா வந்து முடிஞ்சு போயிடுச்சு. சோ என் பசங்களோட எதிர்காலம் தான் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி ரேஷ்மா தன்னோட பசங்களை இப்போ சிங்கிள் பேரண்டா இருந்து வளர்த்துட்டு வராங்க. அடுத்ததா நம்ம எல்லாருக்குமே இவங்களும் ரொம்ப பரிச்சயமானவங்க தான். இப்ப வரைக்கும் நிறைய நாடகத்துல நடிச்சிட்டு வராங்க. சோ ஆனா நமக்கு இவங்களை ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டது அப்படின்னா மெட்டி ஒலி நாடகம் தான். மெட்டி ஒலி நாடகத்தில் நடிச்ச கிருத்திகா அண்ணாமலை, இவங்களை தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. அந்த சீரியல்ல கொஞ்ச காலம் வந்திருந்தாலும் எல்லாரோட மனசுலயுமே நிக்கக்கூடிய மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர்ல வந்திருந்தாங்க. சோ அதுக்கப்புறம் இப்ப வரைக்கும் நிறைய சீரியல்ஸ் அவங்க பண்ணிருக்காங்க. படங்களும் ஒரு சில படங்கள் பண்ணிருக்காங்க. என்னதான் இவங்க வந்து சின்ன திரையில இருந்தாலும் ஒரு சரியான அங்கீகாரம் இன்னைக்கு வரைக்கும் இவங்களுக்கு கிடைக்கவே இல்லை. ஓகே, நமக்கு வந்து சீரியல் வாய்ப்பெல்லாம் கம்மியாகுது, நம்ம வந்து மேரேஜ் லைஃப்ல எப்படியா செட்டில் ஆயிடணும் அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணிட்டாங்க. கல்யாணம் பண்ணி கொஞ்ச காலம் தான் 2 பேரும் சேர்ந்து ஒன்னா வாழ்ந்தாங்க. அது வரைக்கும் இவங்க வந்து சீரியல்லாம் பண்ணாம இருந்தாங்க. திரும்பவும் இவங்க லைஃப்ல நிறைய பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இப்படி ஒரு லைஃபே வேண்டாப்பா அப்படின்னு சொல்லி அதுல இருந்து வெளியில வந்துட்டாங்க. சோ அதுல இருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறமா சோ இவங்களுக்கு ஒரு மகன் இருக்காங்க. அந்த மகனை வளர்க்கறதுலதான் இனி என்னோட மொத்த வாழ்க்கையும் இருக்க போகுது. இனி என்னோட பர்சனல் லைஃப் அப்படின்னு எனக்கு வேண்டவே வேணாம். எனக்கு ஹஸ்பண்ட்னு யாருமே வேணாம். இனி எந்த ஒரு ரிலேஷன்ஷிப் குள்ளேயும் நான் போகிறதுக்கு ரெடியா இல்ல. என் பையனை நான் தனியா நின்னு வளர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சோ தன்னோட பையனை இன்னைக்கு தனியா நின்னு வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த பையனோட சேர்ந்து ரீல்ஸ் எல்லாம் கூட போடுவாங்க. சோ இவங்களும் பாத்தீங்கன்னா இன்ஸ்டா பேஜ் அண்ட் யூடியூப் அப்படின்னு சொல்லி அவங்களோட பிளாக்ஸ் எல்லாமே எடுத்து போட்டுட்டு இருப்பாங்க. சோ இந்த மாதிரி இன்னும் நிறைய நடிகைகள் பாத்தீங்கன்னா சிங்கிள் பேரண்டா இருந்து தன்னோட குழந்தைகளை வளர்த்துக்கிட்டு வராங்க. இவங்களுக்கு பின்னாடி 1000 விமர்சனங்கள் வரும், 1000 பிரச்சனைகள் வரும், நிறைய வதந்திகள் வரும். இதெல்லாம் என்னதான் வந்தாலும் அந்த குழந்தைகளை அது எந்த அளவுக்கு பாதிக்கும்ன்றதை நாம யோசிச்சுதான் கண்டிப்பா இவங்களை பத்தி எல்லாம் பேசணும். சோ அப்படி இருக்கிற பட்சத்துல சிங்கிள் பேரண்டா இருந்து வளர்க்கக்கூடியவங்களுக்கு எவ்வளவு கஷ்டங்கள் வரும், எவ்வளவு போராட்டங்கள் இருக்கும், எவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். பட் அதெல்லாம் தாண்டி இந்த ஃபீல்ட்லயும் இருந்துகிட்டு தன்னோட ஒர்க்கையும் பார்த்துக்கிட்டு, ஃபேமிலியும் பார்த்துக்கிட்டு, தன்னோட குழந்தையும் பார்த்துக்கிட்டு, அவங்களோட பர்சனல் ஹாப்பினஸையும் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய சிங்க பெண்கள் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இவங்களோட லைஃப்ல இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்படி நிறைய பேர் இருக்காங்க. பட் நாம பார்க்கக்கூடியது ஃபோக்கஸ்ல இருக்க 3 பேர் தான். ஸோ இவங்கள உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி சினிமாவை பத்தியும் சினிமா நடிகர் நடிகைகளை பத்தின டே பை டே இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட் டூட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.